வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட தலைப்பு. பெரும்பாலான மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ரகசிய கேள்விகள், மாறுபட்ட கேள்விகள், அதற்கான துல்லியமான பதில்களை தொகுத்து வழங்குவதன் நோக்கத்தில் இந்த காணொளி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் கால சர்ப தோஷம், மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்கா? அப்படி இருந்தால் அதற்கான சரியான பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா? இதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம். தோஷங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில் பல தோஷங்கள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கால சர்ப தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம். கால சர்ப தோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, லக்னத்தில் முதல் புள்ளி லக்னம் 2 அப்படிங்கிற வீடு, 4, 7, 8 அப்படிங்கிற வீடு, இந்த வீடுகளில் ராகு பகவான் இருக்கும்போது அது கால சர்ப தோஷமாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அமைப்புகளில் இப்போ 1, 2, 4, 7, 8 1, 2, 4, 7, 8 இந்த வீடுகளில் ராகு இருந்துட்டாலே அது தோஷமா அப்படின்னா அது அப்படி அல்ல. அதாவது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்வை பெற்றுவிட்டாலோ அல்லது சுபகிரக தொடர்புகள் சுக்கிரனுடைய இணைவு பெற்றுவிட்டாலோ, இந்த ராகுக்கு வீடு கொடுத்த, அதாவது ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆயிட்டாலோ வக்ர நீச்சம் ஆயிட்டாலோ இந்த காலசர்ப தோஷங்கிறது இல்லாமையே போயிடுது. தோஷ நிவர்த்தி என்பது இயற்கையிலேயே கிடைக்குது. இந்த காலசர்ப தோஷம் இந்த மாதிரி இருக்கு. அதே சமயம் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு முற்றிலுமா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். மாங்கல்ய தோஷம் ரொம்ப விரிவாக பேசப்படுது. எல்லாரும் பயப்படுற வகையில் அந்த தோஷத்தை பார்க்கறாங்க. இந்த மாங்கல்ய தோஷமானது பெண்களுக்கான தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெண்களுக்கு தான் மாங்கல்யம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாங்கல்ய தோஷமானது முற்றிலும் எப்படின்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளி இருக்கிறதுலேருந்து சரியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், அந்த பெண்ணுடைய 8ஆம் இடம், அந்த இடத்துல பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதை மாங்கல்ய தோஷம்னு நம்ம சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு ராகுவோ கேதுவோ செவ்வாயோ அந்த இடத்துல சனியோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால், சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் ஒரு பெண்ணின் லக்னத்தின் 8ஆம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுது மாங்கல்ய தோஷம் சொல்றோம். இதுவும் முற்றிலும் உண்மை அல்ல. இந்த 8ஆம் இடத்தில் இந்த பாவகிரகங்கள் இருந்தாலும் கூட அந்த 8ஆம் இடத்தோடு சுபகிரக பார்வை, குரு பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, தனித்த புதனுடைய பார்வை, இப்படி சுபகிரகங்களுடைய தொடர்பெல்லாம் இருக்கும் பொழுதும் அந்த 8ஆம் இட ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்ச வக்ர நீச்சம் அடையும் பொழுதும் இந்த மாங்கல்ய தோஷம் தவிடுபொடியாகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்போ மேஷ ராசியை எடுத்துப்போம். மாங்கல்ய தோஷம் அப்படின்னா சரியாக மேஷத்திலிருந்து 8ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் விருச்சிகம், ஆணுடைய ஜாதகத்திலே அதான், நான் பெண்ணுடைய ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இந்த விருச்சிக ராசியில சனி செவ்வாய் ராகு கேது இந்த 4 கிரகங்கள். இதுல செவ்வாய் இருக்கும் பொழுது இதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆகுது. இதுதான் ஜோதிடத்துடைய அற்புதம், ரகசிய நுணுக்கங்கள். இந்த காலசர்ப தோஷம் என்ன, மாங்கல்ய தோஷம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றோம். இந்த செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதிங்கிறதுனால அவர் 8ல் ஆட்சியாகும் போது அந்த தோஷம் தவிடுபொடியாகிறது. அதே சமயம் சனி ராகு கேது மேஷத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கும்போது இந்த தோஷம் சுபகிரக பார்வை அல்லாது, சுக்கிரன் இணைவு இல்லாது, புதனுடைய சம சப்தம பார்வை இல்லாத போது இது ஏற்படுகிறது. இந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி சொன்னோம். மேஷத்துலேருந்து நம்ம சொன்னோம் 8ஆம் இடத்துல இந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள். காலசர்ப தோஷம்னா என்னன்னு சொன்னோம். இப்போ மேஷம் இருக்கு, மேஷத்திலேயே ராகுவோ அல்லது ரிஷபத்தில் ராகுவோ, 4ஆம் இடத்துல கடகத்தில் ராகுவோ அல்லது விருச்சிகத்தில் ராகுவோ துலாத்தில் ராகுவோ, மேஷம் ரிஷபம் கடகம் விருச்சிகம் துலாம் இந்த இடங்கள்ல ராகு பகவான் இருந்தால் அது காலசர்ப தோஷம். அதோடைய விதி விலக்குகள் நம்ம சொன்னோம்.
குரு பார்வை இருந்துட்டால், சுக்கிர இணைவு இருந்துட்டால், இந்த இடங்களுடைய அதிபதிகள் ஆட்சி உச்ச வக்ர நீச்சமானால் அது காலசர்ப தோஷம் அல்ல. இப்ப தோஷம் இருக்கிறதாவே நினைச்சுப்போம். காலசர்ப தோஷம் இருக்கு, மாங்கல்ய தோஷம் இருக்கு. இதுக்கு எப்படி பரிகாரம் செய்வது? பெரும்பாலான மக்கள் திணறி போய் இருக்கக்கூடிய இந்த நிலையில இதற்கான சரியான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். பரிகாரம் அப்படின்னு நம்ம உள்ள போனாலே மிகப்பெரிய அளவில் பொருள் செலவழிக்க வேண்டும், மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு கிராண்டா பண்ணணும் கல்யாணம் மாதிரி அப்படிங்கிற அவசியமே இல்லை. பரிகாரத்தில் முதல் படியாக ரொம்ப தேவைப்படக்கூடியது பக்தி. அதே சமயத்தில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய அந்த தகுதி இருக்கு, எனக்கு என்னால் முடியும் சக்தி இருக்கு அப்படிங்கிறவர்கள் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் எதுக்கு பணம் செலவழிக்கணும், எளிமையாக பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னும் செய்யக்கூடாது. நாம் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் முதல்ல எளிமையானவர்களுக்கு தனியாக பரிகாரம், நல்ல செல்வந்தர்களுக்கு சில பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம். இது பிரித்து பார்க்கறதுக்காக சொல்லலை, உண்மையே சொல்கிறோம். இந்த எளிமையாக பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான பரிகாரம் என்னன்னா, முதல் படி பக்தி. ரெண்டு பேருக்குமே யாராக இருந்தாலும் பக்தி முதல் படி. அதே மாதிரி முற்றிலுமாக சரணடையக்கூடிய ஒரு மனநிலை. கடவுள் தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முன்னாடி உங்களுடைய பணமோ, உங்களுடைய கல்வி படிப்போ, பெரிய உயர் பதவிகளோ, உங்களுடைய அதிகாரமோ ஒன்றுமே இல்லை. தெய்வத்துடைய சக்திக்கு முன்னாடியோ, தெய்வத்துடைய பரிகாரங்களுக்கு முன்னாடியோ நாம் ஒன்றுமே இல்லை. நாம் ஒரு சராசரி மனிதர்கள். ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிடி மண் அளவுக்கு கூட இல்லை, நம்ம அதுக்கும் கம்மியானவர்கள் தான் நம்ம. அந்த தெய்வத்துடைய பிரவாகம், அவருடைய சக்தி அது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்போ தெய்வ பரிகாரங்களை முதல்ல பக்தி வேணும்னு சொன்னோம். ரெண்டாவதாக என்ன வேணும்னா, தெய்வ பரிகாரங்களில் இந்த காலசர்ப தோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு காலசர்ப தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, முக்கியமாக காலசர்ப ஹோமம், அதாவது காலசர்ப யாகம் செய்வது. மற்றொன்று, பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சிவன் அதாவது சிவன் கோவில்கள் இருக்கு, சிவ ஆலயங்கள் இருக்கு. இந்த ஆலயங்களுக்கு மறக்காமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது பிரதோஷம் தோறும் சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, இல்லை சிவனுக்கு வில்வ மாலை சாத்துவது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பரிகாரம். இது என்கிட்ட பெரிய அளவில் செல்வம் இல்லை, என்கிட்ட நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம். அதே சமயத்தில் மூன்றாவது பரிகாரமாக காளஹஸ்தி கோவிலில் சென்று ஏதோ ஒரு பரிகாரம் ஐயர் சொல்கிறார், நம்ம அதை பண்ணிடுவோம். அப்படி அல்லாமல் நல்ல விசாரித்து சரியான முறையில் காளஹஸ்தி கோவிலில் காளஹஸ்தி பெருமானுக்கு சரியான முறையில் அந்த வைதீக முறைப்படி பரிகாரம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பரிகாரம். மாங்கல்ய தோஷம், இப்போ அதுக்கு முன்னாடி காலசர்ப ஹோமத்துக்கு சார் என்கிட்ட ஓரளவுக்கு நான் பணம் இருக்கு, ஓரளவுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அன்னதானம் மிகப்பெரிய பரிகாரம். ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணம் குறைந்த செலவில் செய்து வைப்பது. கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கான கல்விக்கான உதவிகளை செய்வது. காலசர்ப யாகத்தை ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களில் விமரிசையாக ப்ராப்பராக செய்யக்கூடியது. இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு நான் செய்ய முடியும்னா இதை செய்யணும். முடியாத பட்சத்துக்கு யதா சௌகரியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய வேர்டு, உன்னுடைய சக்திக்கேற்ப நீ செய்யின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம செய்யணும். ரெண்டாவது, பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம், ஜோதிட சாஸ்திரம் பரிகாரம், ஒரு தவறான அபிப்பிராயம் பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, தவறான பரப்புதல், தவறான வழிமுறைகளை சொல்கிறது, இதில் பழகி போய் தான் மக்களுக்கும் அதில் ஓரளவுக்கு ஒரு விதமான ஹெசிடேஷன், ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது. இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அந்த தெய்வ பிரார்த்தனைகள், ஜோதிஷம், இதெல்லாம் எப்படின்னா, நாம் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை, தெய்வ கலையை ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம செய்யணும். அப்படி நம்மளுடைய மனசில் நம்ம ரொம்ப கமிட்டடாக, டெடிக்கேட்டடாக நம்ம செய்யும் போது அந்த எதிர்மறையான பலன்கள்லாம் இல்லாமல்
முழு 100% பலன்களும் நமக்கு கிடைக்கும். இது ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒழுங்காக வேலை செஞ்சால் நமக்கு ப்ரமோஷன் இன்சென்டிவ்லாம் கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் ஒழுங்காக செய்யணும். இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போது மாங்கல்ய தோஷத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா, முற்றிலுமாக மாங்கல்ய தோஷத்துக்கான பரிகாரம் ஒரு 11 சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 மஞ்ச கயிறு, ஒரு கண்ணாடி பார்க்கறது, ஒரு சீப்பு, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள் இதெல்லாம் கொடுத்து, நல்ல புடவை வாங்கி கொடுத்து, சாப்பாடு போட்டு, நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு, கையில் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து, ஒரு மினிமம் ஒரு 11 சுமங்கலிகளை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடியது மாங்கல்ய தோஷத்தை முற்றிலுமாக அகற்றும். அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை செய்யணுமா அப்படின்னா, இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் இருக்காங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவியானது பெரிய அளவிலான பரிகாரமாக பார்க்கப்படுது.